சாமி சுவாமி சாமி இந்த பிள்ளையோட உங்களுக்கு சூப்பரா நான் அப்பவே சொன்னேன் நீ செஞ்சு பாத்தியா அப்பவே சொன்னேன் போய் மாட்டு கொட்டாயில படுக்காதீங்க சாமி உண்டினா பெருசா இருக்கும் கேக்குறீங்களா வர வர நீங்க ஆளை கடந்து அமிர்தத்தில் முன்பிருந்து விடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதரசியே ஆண்டாங்க நீர் வாழ்க உன் குலம் வாழ்க நல்லாவே இருக்கு நம்ம குளத்தை நம்ம குளிச்சு பாருங்க அப்படி சிவா குமரு புரிய குமரு இருக்கு மனதார வாழ்த்துக்கள் சரிங்க சாமி என் பேர் நாரதரு அவர் பேர் வீரத்தேவன் ஆமா கதையின் முறைப்படி உங்க பேரு பொம்பளை போச்சு புகழையே விரிச்சா போச்சு போச்சு நாடக உலகத்துல உங்களுக்கு நல்ல மார்க்கெட் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஆடி என்கிட்ட வரீங்க என்ன ஓப்பா என்ன தெரியல காசு கொடுத்துருப்பானுங்க என் பேர் இல்ல சாமி என் பேரை தானே கேக்குறீங்க அப்படி கேளுங்க ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கேட்டா நைவா கேட்கணும் ஏமா அப்பளே கிட்ட சொல்ல முடியாது நைவா கேளு ஏமா ஒழுவத்துக்கா அந்த ஆளுக்கு கிளம்பி தெரியாம எப்படி சமாளிக்கிறா பாருங்க ஏய் பேரை சொல்ல நைவா கேள்பா உன் பேர் என்னமா அப்படி கேட்ட பேர் வருமா பொம்பளை பிள்ளை ஏமா போன் நம்பர் என்னமா ஏப்பா இருளை இருளை எதுக்கு வந்த நாளைக்கு நான் காவலுக்கு வந்தேன் நான் இருக்க மாட்டேன் ஐயோ என்னப்பா நான் மாட்டேன் இத்தனை பேத்துக்கு சமாளிக்க முடியாது அடுத்ததா அடுத்த நீங்க நான் தான் இருக்கோம் நீங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படி கேளுங்க என்ன இல்ல மாதிரி அடுத்த கால் யாருக்கா சொல்லு அப்படி கேட்காதுங்க ஏம்மா இருல அடுத்த காவல்ல யாரு இருக்கா தப்புன்னு கேளுங்க அப்ப உங்களுக்கு ராசாவுக்கு என்ன சம்பந்தம் இதுக்கு உங்களுக்கு நல்லா இல்ல தெரிஞ்சுக்க பேசா போப்பா சும்மா இருக்கா சாங்க ஊர்ல இருக்கிறியா ராசாவுக்கு என்ன சம்பந்தம் அண்ணன் தங்கச்சி சம்பந்தம் அவர் அண்ணன் மாதிரி நான் தங்கச்சி மாதிரி ராசா எங்க அப்பான்னு சொன்னாரு இதுதான் இது அப்ப அவர் ஏமா நல்லா 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 சும்ப நெடியா அதை மட்டும் நல்லா சும்ப நேடு குடும்பம் புழு 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 உனக்கு எனக்கு என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் அந்த சம்பந்தம் ஆமா எனக்கு அண்ணன் வேணும் இவரா அப்ப எனக்கு சரி சரி எனக்கு கேக்குறீங்களா எனக்கு அவரு மாமனார் ஆமா அப்ப நான் கேக்குறேன் நீங்க கேட்காம நான் கொடுப்பேன் நீ அவனுக்கு மட்டும் சொந்தமா இல்ல ஊருக்கே சொந்தமா அப்படி சொல்லக்கூடாது இன்னும் இரவு மட்டும் அவருக்கு மட்டும் சொந்தம் நாளைக்கு வந்தா நாளைக்கு மட்டும் நீங்க செஞ்சிருந்தீங்க வச்சுக்கோங்க இல்லங்க காலண்டர் சிகர குத்திருந்தீங்க வச்சுக்கோங்க சுவாமி சுவாமி பெரியப்படுது கொஞ்சம் லெவுகா ரொம்ப பெரியப்படுது கொஞ்சம் பார்த்து உங்களை பார்த்து தலைவியை பார்க்கலாமா பார்க்கலாமே போயிட்டாங்க தலைவியெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூப்பிட்டேன் வந்துருச்சு 1 2 3 4 5 6 8000 கொடு 8 தடவை ஏறி அடிச்சிருக்கா நான் ஒண்ணுமே பண்ணலையே நீ பண்ணலைனா அவ பண்ணல யாத்திரை விவரம் தானே கேட்டேன் இந்த சொல்லியலாகாது 8 தடவை இப்படி அந்த பிள்ளை வச்சு 4 தடவை செஞ்சா 8000 உங்க கணக்கு அந்த பிள்ளை பண்ணிருச்சு நான் பார்த்தேன் சம்பளமே 5000 தானடா 8000 பகல் 8000 குடுக்குறே காலையில வண்டி விட்டு இலக்கில தள்ளி விடவா 3 மணி நேரம் இன்னும் தொழில் பண்றதுக்கே 8000 உங்க கணக்கு வந்துருச்சு ஏய் அதுக்கு இதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10000 ரூபாய் உங்க கணக்குல ஆச்சு உங்க கணக்குல 10000 ரூபாய் ஆச்சு தங்கச்சி 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 தங்கையே பெருமை தங்கை மனம் என்னும் மேடை மேல் யார் வந்தது அங்கே யார் வந்தது சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொன்று பேசுது தலை தென்றல் வீச
புகழ் என்று வளமுடன் வாழ்க. அண்ணா பெரியார் ஆரப்பாளையம் மார்த்தாவணி. சரி நான் எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் இழைத்த காரணம் என்னவோ? நாரதர் வந்திருக்காரு. நாரத மகரிஷி நம்மிடத்திற்கா? உண்மையிலேயே நீங்க 2 ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? 10,000 பாக்கி வச்சிருக்கேன். என்னது? தனிப்பட்ட பொருள் வாங்கிக்கிறேன். நான் ஆசீர்வாதம் சாமி சாராயம் கேட்கிறாரப்பா. ஆமா. வருக வருக இசைக்குள் இலக்கணமாக விளங்கும் நாரத பரமணி வருக, கலைவாணி தவ புதல்வனி வருக, காவியங்கள் ஓய்வாக போற்றப்படும் உயர்ந்தவரை வருக, உலக திருத்தவரை களத்திருத்தகரே நான்காம் பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருகவென்று என் சார்பாகவும் இருக்கின்ற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வரவேற்று தங்களின் பொற்பாதம் நான் வணங்கி போற்றி என சுவாமி இந்த அடையவளை ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் தெரிஞ்சுதானே எல்லாமே பண்ண தெரியாமலா பண்ண தெரிஞ்சுதானே என்னாலும் முன்னாடி பின்னாடி நான் செஞ்சிருந்தாலும் நான் எதுவுமே செய்யலையே. இல்லை நான் உங்களை செஞ்சிருந்தாலும் இல்லை நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் என்ன ஓப்பா எனக்கு தெரியல. நான் மாட்டேன்ப்பா. மன்னிச்சுக்கங்க சுவாமி. ஒரே ஒரு வரம். ஆமா எனக்கு உங்களை மாதிரியே ஒரு இத்த தண்ணி பிள்ளைய தூக்கி பால் கொடுத்தனா பால் கிழிஞ்சு போயிடும். பால் தொட்டி கடிச்சு கொதனா சாமி. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இருக்கணும். நீங்க புத்தா பிறக்கணும். நான் பாம்பா பிறக்கணும். நீங்க முட்டியும் புத்துக்குள்ள நோய். ஆக தென்புலத்து பொன்மொழியாம் தமிழனும் தேவமரத்தை சபைக்கு வார்த்தை என்புலன் மகளை இன்பம் கீதமாடி பண்புலம் வளர்ந்த அன்புடன் வரவேற்ற அறிவு மங்கையே உமது பக்தியை கண்டு யாம் மெச்சினோம். என் திருமுருகன் நல்லாசிரியர் உண்மையும் நான் வாழ்த்துகின்றனமா. எப்படி என்று தெரியுமா? குன்றிட்ட விளக்கொலியாய் கோடி கோடி இன்பங்களை பெற்று குமரக்குற அல்வற்று என்று இன்புற்று வாழ்கின்றோம் என் மனதார வாழ்த்துகின்றனமா. உங்களை பத்தி சகலமும் தெரியும். யாரு நீங்க, எங்க இருந்து வந்தீங்க, ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்ற எல்லா விவரமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க நாவால சொல்லணும், என்னுடைய செவியால கேட்கணுமாவா ஆசை. காரணம் பாருங்களேன், எதற்காக இங்க நாரத மகரிஷி வர வேண்டிய காரணம் என்ன, இத்தனை பேர் இருக்கும்போது உங்கள்கிட்ட மட்டும் விவரம் கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். காரணம் பாருங்க, சோழவள நாட்டில இருந்து பாண்டிய நாட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீர்காழியிலிருந்து மதுரைக்கு ஒரு அம்மா வர வச்சாங்க. ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வர வச்சாங்க. வர வச்ச உடனே சாமி நெற்றியிலே திருநீர் அணிந்து குங்குமம் நெத்தியிலே திருநீர் அணிந்து காவி விடை தரித்து ருத்ராஜ் அணிந்து 10 பேர் இந்த மதுரையில நடக்கணும் என்பதற்காக வர வச்சாங்க. வந்த ஒரு குடிலமைத்து அந்த இடத்துல சைவ சமயத்தை தலை தோங்குவது எப்படி என்று இருந்தார். அப்பதான் சமணர்கள்லாம் சேர்ந்து பாண்டியம்மனுடைய துணையோடு அந்த குடிலுக்கு தீ வைத்தார்கள். அந்த இடம் தான் நயக்கடை வீதியில இருக்க மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடியது. ஆக அப்பதான் பாருங்க, இந்த இடம் எப்படி நெருப்பாக எரியுதோ, இடத்தினுடைய மேனியும் போக கிடவிட்டோம்னா பாண்டிய மன்னனுக்கு உடம்பு ஊற வெப்ப நோய் வந்துச்சு. தோணுனே எப்படியாவது இந்த நோயை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக இந்த அம்மா போய் கேட்டுக்கிற உடனே மீனாட்சி அம்மன் கோயில்ல அம்பாளுக்கான திரும்ப அமீர்பாகம் படைக்கக்கூடிய மடப்பள்ளியில இருக்க ஒரு குழுவையில சாம்பல் அள்ளிக்கிட்டு நேரம் அரசபைக்கு போனார். போனவர் பாருங்க, முதல் திருநீட்டு பதிகத்தை பாடினாரு. பாடினோடனே வலது பகுதி மட்டும் சரியாகிச்சு, இடது பகுதி சரியாகல. அப்பதான் சமணர்கள்லாம் பார்த்தார்கள். வாயா அனல்வாதம் புனல்வாதம் பண்ணுவோம். நாங்க அனல்வாதம் என்றால் 2 பேர் நெருப்புல வாதம் பண்ணுவோம். யாருடைய சமயம் பெருசு, ஏடை எழுதி நெருப்புல ஓடுவோம். ஓலைச்சுவடைய நெருப்புல ஓட்டா தீ பிடிக்கும், அதானே உண்மை. அப்பதான் 2 பேரும் ஏடை எழுதி போடுவோம் என்று திரு ஞான சம்பந்தரும் எழுதி போட்டார். கோயிலாவது எதடா குளங்களாவது எதடா, கோயிலும் குளங்களும் விட்டாலும் ஆவது முன்னிடத்திலே அழிவது முன்னிடத்திலே அழியாத குலகண்டாசா, இங்க இருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அருள்வாயடா ஈசா என்று சொல்லி ஏடை எழுதி போட்டாரு. சமணர்களும் ஏடை எழுதி போட்டாங்க. ஏடு எழுதி போட்டல, சமணருடைய ஏடு மட்டும் சாம்பலாக போனது. அதனாலதான் பக்கத்துல சாமணத்தம்ன்ற ஒரு ஊரே வந்துச்சு. உடனே பாருங்க, வாயா வைகை ஆற்றுக்கு போவோம். 2 பேர் ஏடை எழுதி போடுவோம். யாருடைய ஏடு தண்ணியை ஏத்து போதோ அவங்க சமயம் தான் பெருசுனாங்க. வாயா போவோம்னு வைகை ஆற்றில் 2 பேர் ஏடை எழுதி போட்டாங்க. திரு ஞான சம்பந்தரும் ஏடை எழுதி போட்டாரு. திரு ஞான சம்பந்தருடைய ஏடு மட்டும் தண்ணியை எதிர்த்து போய் திரும்பி நின்றனாலதான் சோழவந்தன் பக்கம் திரு ஏடகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்துச்சு. ஏடு திரும்பி நின்றனால உடனே இந்த சமணருடைய ஏடு தண்ணியிலே அரிச்சிட்டு போய் சேற்றிலே பதிஞ்சு நின்றனாலதான் திருப்போணத்துக்கு அடுத்து திருப்பாச்சத்தின்னு சொல்லக்கூடிய ஊர் கிடைத்தது. உடனே சமணர்கள்லாம் இந்த மதுரையை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மதுரையை கைப்பற்ற வேண்டுமே என்பதற்காக சமணர்கள்லாம் சேர்ந்து ஒரு மதம் பிடித்த யானையை மதுரையை இழுப்பதற்காக அனுப்பினார்கள். அப்பதான் பாண்டிய மன்னன் பார்த்தேன், ஒரு நாட்டிலேருந்து எய்த்து சண்டை போட்டா எய்த்து சண்டை போடலாம்,
ஆனால் ஒரு மதம் பிடித்த யானை மதுரை அழிப்பதற்காக வருதே, சிவபெருமானை விட்டா கெதி கிடையாது சொக்கநாதரிடத்தில் முறையில் மீனாட்சி அம்மன் போய் முறையிட்டாரு. அப்போ சொக்கநாதரே ஒரு வேடுவனாக மாறி குடவரை பெருமாள் கோயில், நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கு ஒத்தக்கடையில், அங்கே இருக்க நரசிங்க பெருமாளை வணங்கி அங்கே ஒரு பானத்தை வாங்கி அங்கே பரணமைத்து மதம் பிடித்த யானையின் மீது பானத்தை தொடுத்தார். அதுவும் கல்லாக ஜீரணிக்கப்பட்டது. அதனால தான் ஒத்தக்கடை பக்கத்தில் யானைமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்துச்சு. ஒரு பசுவை அனுப்பினார்கள் சமணர்கள்லாம். பார்த்தார் சிவபெருமான், நான் காளையவே வாகனமாக வச்சிருக்கேன், இந்த பசுதானா என்னுடைய மதுரையை அழிக்க போகுதுன்னு சொல்லி. ஆக காளை போய் பசுவை மோகம் கொண்டது, அதுவும் கல்லாக ஜீரணிக்கப்பட்டது. அதனால தான் திருப்பரங்குன்றம் போகிற வழியில் பசுமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்துச்சு. ஆக சமணர்கள்லாம் சேர்ந்து 5 தலை நாகத்தை அனுப்பினார்கள் மதுரை அழிப்பதற்காக. பார்த்தா சிவபெருமான் எல்லாம் தங்கத்தில் மோதிரம் போட்டிருப்போம், அவர் அரவத்தையே மோதிரமாக கொண்டவர். ஆக இந்த அரவம் போய் 5 தலை நாகத்தை தீண்டியது, அதுவும் கல்லாக ஜீரணிக்கப்பட்டது. அதனால தான் நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் வந்துச்சு. இப்படி ஒருத்தர் இந்த மதுரைக்கு வந்தனால இவ்வளோ ஊர் வந்துச்சு, ஒரு அம்மா கூப்பிட்டனால. அதே போல் ஆலோலம் சொல்ற சத்தத்தை கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கும் இந்த இடத்துக்கு பெருமை சேர்க்கணும்ன்ற ஒரு முற்போக்கு சிந்தனையோட நான் வந்திருக்கேன். ஆக அப்படிப்பட்ட இடத்துல பட்டுவிழி கற்கண்டு மொழிமாதே தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல இருந்து எதுக்கு வந்திருக்கீங்க? தொண்டை நாடு ஊர் சிற்றூர் நிலம் குறிஞ்சிலம். எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னா காவல் புரிவதற்காக வந்திருக்கேன். ஆக அமைத்திருப்பது பரணாகப்பட்டது, பேசுவது தமிழாகப்பட்டது, கையில வச்சிருக்கிறது கமனாகப்பட்டது. வச்சு என்ன பண்றீங்க? ஆளலும் சோ என்ற பறவைகளை வானம்பாடி பறவைகளை ஆளலும் சோ என்று கானம்பாடி பறவைகளை விரட்டி கொண்டிருக்கிறேன். ஆக பறவையை விரட்டுறீங்களா ஓட்டுறீங்களா? விரட்டுகிறேன். ஓட்டுறேன்னா என்ன அர்த்தம், விரட்டுறேன்னா என்ன அர்த்தம்? எங்க விரட்டுறது இது மேல இந்த பக்கம் வரவே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. சரி. ஆனா ஓட்டுறதுன்னா ஆடு மாடுகளை ஓட்டி தொழுவத்துல அடைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. சரி. இப்போ இதுல நீங்க விரட்டுறீங்களா ஓட்டுறீங்களான்னு தெரிஞ்சு அந்த ஆடு மாடெல்லாம் ஓட்டுறதுக்கு நான் வரல. ஆளோலும் சோ என்ற கானம்பாடி பறவைகளை ஆளோலும் சோ என்று விரட்டுவதற்காக வந்திருக்கேன். ஆக பறவை விரட்டுறதுக்காக ஆமாங்க. நீங்க தான் இந்த இடத்துக்கு வரணுமா? நான் தான் வரணும் என்பது என்னுடைய குல வழக்கம். ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திரைக்காவல் போறதும் எங்களுடைய குல வழக்கம். அந்த குல வழக்கத்தின்படி நான் காவலுக்கு வந்திருக்கேன். கண்டமலர் சிந்து முகமா தாய் பெயர் நங்கி மோகினி. ஆக தாய் இந்த ஈன்று எடுத்தவர்களா? கிடையாது. இல்லங்க. இல்லங்கன்னா அப்ப இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னங்க பெத்தெடுத்த தாய் தப்பனான்னு கேட்டேன். இல்லைன்னா யாராவது தாரவாத்து கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, இல்லைங்க கண்டெடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. சொன்னா தானே விவரம் தெரியும். கண்டெடுக்கப்பட்டவள். ஆக கண்டெடுத்து வளர்க்கப்பட்டவள். உடன் பிறந்தவர்கள் உடன் பிறவா சகோதரர்கள் 7 பேர். ஓ 7 பேர். ஆமாங்க. 7 பேர் சொல்றீங்களே. ஆமா. 7 பேருக்கு பேர் இருக்கணும்ல. 7 பேர் உடன் பிறவா சகோதரர்கள் 7 பேர்னா பேர் இருக்காமலே இருக்கும். பேர் வச்சிருப்பாங்கல்ல. 7 பேர் பேர் வச்சிருக்காங்க. ஆமா. அது ஊருக்கு தெரியும், எனக்கு தெரியும். சரி. ஆக வள்ளியா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தெரியுமா? விஷயம் இருக்குல்ல. உடன் பிறவாதவர் 7 பேர் வருஷம் முழுவதும் வர்ற வள்ளி பூரா சொல்றீங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் போறோம். எங்க இன்னைக்கு சிந்து பைரவி உடன் பிறக்காத 7 பேர் பேரை சொல்லுங்க. நான் வேற ஒண்ணு ராமாயணமோ மகாபாரதமோ வேற எதுவும் பேசல. இந்த வள்ளி திருமணத்துடைய சாரம்சப்படி உங்க அண்ணன் தம்பி பேரை கேட்டிருக்கேன். என்ன வாதி பிரதிவாதி இல்லையா? நீங்க கேட்கணும், நான் சொல்லணும். அதே போல நான் கேட்கணும், நீங்க சொல்லணும். ஏன்னா தம்ம தபம் பண்றதுக்கு ஒரு தேவை, தமிழை கலந்து பேசுவதற்கு இருவர் தேவை அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. ஆக அழகானது ஒரு கேள்வி. என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர்கள் சொன்ன 7 பேர்கள் சொன்ன உடனேயே அந்த 7 பேருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதையே திருப்பி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க அப்பா பேர் என்ன? கேள்விக்கு பதிலா கேள்விக்கு கேள்வியா? கேள்விக்கு கேள்விதான். கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்ப்பதற்காக. அவர் சொன்னார், இவர் சொன்னார், எவர் சொன்னார் என்று கேட்பதோட தன்னுடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் நடப்பதே அறிவாளித்தனம். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று ஆடாதே, தனக்கு தானே நீரும் எதுவோ நியாயம் எதுவோ அதன்படி நடக்கு அப்படின்னு சொன்னது மாதிரி. உங்களுடைய தந்தை பேர் என்ன? எங்க அப்பா பேரு பிரம்மா. உங்க அம்மா பேரு கலைவாணி. உங்க தாத்தா பேரு பரந்தாமன். பாட்டி பேரு மகாலட்சுமி. உங்க கூட பிறந்தவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. உங்க பேர் என்ன? இல்ல உங்களுடைய பேர் என்ன? என் பேர் நாரத மகரிஷி. நாய் என்றால் நாதம். ராய் என்றால் ராகம். தாய் என்றால் தாளம். இரு என்றால் ரீங்காரம். ஆக கன்னியகுப்த நாட்டிலே 12 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. அன்று அந்த நாட்டில் நான் பிறந்தனால்தான் நாரம் என்றால் நீர், தரி என்றால் பிறப்பது, நாரதர் என்ற பேர் எனக்கு வச்சாங்க. என்னை பத்தி போல விவரம் சொல்லியிருக்கேன். அதே போல வெள்ளி கிழங்கும் தோண்டும் வெள்ளத்தில் கண்டெடுத்ததால் வள்ளி அப்படின்னு எனக்கு பேர் வச்சாங்க. இப்ப நான் கேக்குறேன், வள்ளின்றது உங்க பேரே கிடையாது. வள்ளிங்கிறது உன் பேரே கிடையாது. சரித்த உன் பேரு வள்ளியே கிடையாது. முதல்ல தெரியுமா? அப்ப வள்ளி இல்லான்ட்டு என்ன உன் பேர் என்ன? வள்ளி இல்லைன்னா என்ன வில்லியா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வள்ளி இல்ல. சரி சிந்து பைரவி. என்ன காமெடி? என்ன ஏய் மாடு ஓட்டுறீங்களா? பறந்தாமலே மாடு மேய்ச்சவர் தானே. என்னுடைய பேர் வள்ளிங்க. வள்ளி கிடையாது. அப்ப நீங்க நாரதரே கிடையாது. நீங்க என்ன நாரதரா? புது மண்டபத்துல விக்கிற 2 பிளாஸ்டிக் மாலையையும், மதுரை புது மண்டபத்துல விக்கிற 2 ருத்ராட்ச கொட்டையையும், கையில கட்டையையும் தட்டிக்கிட்டு வந்துகிட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீங்க நாரதரா அப்படி நான் திருப்பி கேட்பேன்ல. நான் கதையினுடைய சாராம்சப்படி போறேன். அதே போல கதையின் சாராம்சப்படி நானும் போறேன். உன் பேர் என்னப்பா? வள்ளி. இல்ல இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? என்னது? நான் சொல்றேன். அத எப்படி நீங்க சொல்றீங்க? உன் பேர் வள்ளி இல்ல. உன் பேர் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கேன். உன் அண்ணன் தம்பி 7 பேர் பேர் என்ன? வருடந்தோறும் என் பேர் வள்ளி, அண்ணன் தம்பி 7 பேரு. என்ன சொல்ற? பிளாஸ்டிக் மாலையை போட்டு வந்தோம்னு ஆத்தா இருளாயி சொல்லுங்க. இருளப்பா என்ன வச்சிருக்கீங்க? கவனாகப்பட்டது. காமிங்க கவனா. காமிமா, நான் பிளாஸ்டிக் மாலை போட்டுக்கணும். பிளாஸ்டிக் மாலை. ஆமா கவன காமிங்க, ஊர் பார்க்கட்டும். சரி நாம கவன காட்டுறேன். நீங்க இந்த மகத யாழின்னு சொல்லக்கூடிய யாழை எதுக்காக தொங்க போட்டுருக்கீங்க? அது பாடுறப்ப மீட்டுறதுங்க. சரி அப்படியாங்க. இப்ப நான் 2 பாட்டு பாடுறேன், எங்க வாசி காமிங்க பாப்போம். பாடுறப்பதான் மீட்டுறதுன்னு சொல்லிட்டு அதுதான் நான் பாடுறேன், நீங்க வாசிங்க. அடாடாடி அதென்ன உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நாங்க கவன் வச்சிருக்கோம், என்னமோ வச்சிருக்கோம். நீங்க பேரியாள் சகோடையாள் செங்கோட்டையாள் மகதையாள் என்று சொல்லக்கூடிய யாழை நீங்க தொங்க போட்டிருக்கீங்கல்ல. நான் 2 பாட்டு பாடுறேன், நீங்க வாசிங்க. வாசிங்க. ஊருக்கே போறான் வைத்தியம். அட உனக்கு யாரா முத வைத்தியம் பாப்போம்? பைத்தியம் நாங்களா? இது நான் பைத்தியம் முதல்ல வைத்தியம் இருக்கட்டும். ஓ பேர் என்ன? மறுபடியும் முதர்ந்து என்னுடைய பெயர் வள்ளிங்க. என்னப்பா கிடையாதுன்னு யாரு சொன்னதுங்க இருந்து? இல்ல இங்க இருந்து சத்தம் வந்து இல்ல சும்மா இருக்கட்டப்பா. இதனால என்ன இருக்கு? மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி. ஆமா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறோம் அப்படின்னா இப்ப நாங்க ஒரு பதில் சொல்றோம் அப்படின்னா உண்மையா பொய்யான்னு உங்ககிட்ட கேட்கும் போது உண்மை பொய்ன்னு நீங்க சொல்லிடலாம். அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. வள்ளின்னு சொல்லும் பொழுது இல்லைன்னு சொன்னது யாருன்னு? நீங்க தானே. ஆமா பாம்பு காதன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு எனக்கு கமெண்ட்ஸ் இருக்கு. உண்மையில எங்கிட்ட இருந்தாலும் சரி யார் யார் என்ன பண்றாங்க, யார் யார் என்ன பேசுறாங்க அப்படின்னு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா? யார் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இருந்தாலும் வள்ளிங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட நான் பேச வரேன். எல்லாத்துக்கும் நான் கேள்வி எல்லாம் இந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த நாடக உலகத்துடைய பாரம்பரியம். நீங்க வல்லாளவட்டி கூட்டம்ன்றது வல்லாளவட்டி கூட்டம்ன்றது இந்த நாடகத்துறையில ஒரு முன் உதாரணமா. வள்ளினா இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் பேசணும்னு சொல்லி பிறருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். சேதுராம செட்டியாருடைய வாரிசுகள் நீங்க. அதனாலதான் உங்ககிட்ட முறையான கேள்வியை கேட்கிறேன். மற்ற வள்ளினா நேரம் நான் என்ன பண்ணுவேன்? கதை பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, வீச்சுக்கு வீச்சுன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் கதையினுடைய சாரம்சப்படி உங்க பேர் என்ன?
சரி அதோட நீ படிக்க. நம்ம வள்ளின்னு சொன்ன உடனேயே வள்ளி இல்ல அப்படின்னு யாரோ ஒரு அண்ணன் சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க என்ன நாடகம் நடந்துகிட்டு இருக்கு? வள்ளி திருமணமா? எனக்கு தெரியாது. நான் மகமாயி ஏதோ அர்ச்சந்திரா நாடகம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சேன். வள்ளி இருங்க. வள்ளி திருமணம் யாருக்கு திருமணம்? முருகனுக்கும் வள்ளிக்கும். முருகன் வள்ளி திருமணம்னு வருதா? முருகன் கிடையாது. அப்ப இந்த நாடகத்தினுடைய பேர் என்ன? வள்ளி திருமணம். அப்ப இந்த இடத்துல வள்ளி யாரு? அப்ப யாருக்கு திருமணம்? முருகனுக்கு. சரி, மணமுடிக்க பெண்மணியுடைய பேர் என்ன? வள்ளி. அப்ப வள்ளியே இல்லைங்கிற அறையவர் நம்ம என்ன பண்ணலாம்? ஐயா, நாடகம் வள்ளி திருமண நாடகம். காலைல விடிஞ்சா வள்ளிக்கு முருகனுக்கு தான் கல்யாணம். அதை நான் மறுக்கல. உன் பேரு வள்ளி கிடையாது. உன் பேர் என்ன? விஷயம் இருக்குல்ல. நாடகம் வள்ளி திருமண நாடகம். அதை நான் மறுக்கல. காலையில கல்யாணம் வள்ளிக்கு முருகனுக்கு தான். அதையும் நான் மறுக்கல. ஆனால் கதையின் சாரம்சப்படி உன்னுடைய பேர் என்ன? அதாவது அண்ணன் தம்பி 7 பேருடைய பேர் என்ன? இது ரெண்டுக்கு பதில சொல்லு. உனக்கு ஒரு உபகாரியம். நான் நேரா விஷயத்தை முடிச்சிருக்கேன். ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதுக்கு பதில சொல்லிட்டாலே நல்ல திறமையான வள்ளி சிந்து போயிருவி. அதானே உண்மை? மேலேயே நல்லதொரு கேள்வி, யாருமே கேட்காத ஒரு கேள்வி. பரவாயில்ல, இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட கேட்க சொன்னது? இப்படி எல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கேளுங்க அப்படின்னு பாருங்க. மக்களுடைய கைதட்டு தாங்க என்ன தூண்டுது. 100 அடிக்கு அங்க தண்ணி இருந்தேன் தோண்டினா தானே தண்ணி வரும். அதனாலதான் தொட்டனை தூ மணற்கேன மாந்தருக்கு கட்டளை தூரம் அறிவு. அவங்க என்ன தோன்றாங்க, இங்க தண்ணியா சுரக்குது. அப்படிதான் என்ன பண்றாரு ஒரு வாத்தியாரு, மாணவிய சோதனை பண்றாரு. நீங்க எப்படி என்கிட்ட சோதனை பண்றீங்க? உன்னுடைய பேர் வள்ளியா? உன்னுடைய உடன்பிரபா சகோதரி 7 பேருடைய பேர் என்ன அப்படி நீங்க கேட்டீங்களே, அதே மாதிரி வாத்தியார் மாணவியா சோதனை பண்றாரு. என்ன சோதனை பண்றாரு அப்படின்னா, மாணவியை கூப்பிட்டு வாத்தியார் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கண்ணகியுடைய கணவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கண்ணகியுடைய கணவன் பேர் என்ன? கோவலன். கோவலன் தானே சொல்லியிருக்கணும். ஆனா கோவலன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கேவலன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப வாத்தியார் கேட்கிறாரு, என்னம்மா கண்ணகியுடைய கணவன் பெயர் கோவலன், ஆனா நீ கேவலன்னு சொல்றிய, என்ன காரணம்? நல்லா படிக்கலையா? கதை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும் பொழுது மாணவி சொல்லி சமாளிக்கிறான். எப்படி சமாளிக்கிறான்? வாத்தியாரே, அன்று கண்ணகியுடைய கணவனாகப்பட்ட கோவலன் என்ன பண்ணா? தன் மனைவியுடைய ஒரு கால் சிலம்பை எடுத்துட்டு போனான். அதுவும் இல்லாம தன் கட்டிய மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தைய தேடி போனான் இல்லையா? அப்படி கட்டிய மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தைய தேடி போனவன் காலை ஒடிக்காம இருக்கலாமா? அவன் காலை ஒடிக்க முடியாது. அதனாலதான் அவன் பெயரில் வரக்கூடிய துணை காலை எடுத்துட்டு கோவலன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கேவலன் அப்படின்னு சொன்னேன் வாத்தியாரே அப்படின்னு சொல்லி சமாளிச்சாலாம் மாணவி. இப்ப ராமாயணம் மகாபாரதம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அலியா பத்னி பாஞ்சாலி, பாண்டவர்களுக்கும் அலியா பத்னி பாஞ்சாலி அப்படின்னு நம்மள சொல்லுவோம். இப்ப மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஞ்சாலியினுடைய துயிலை உருவனது யாரு சுவாமி? துச்சாதன. இப்படித்தான் ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டு விழா நடக்கும் இல்லையா? ஆண்டு விழா நடக்கும். அப்ப 2 மாணவர்கள் என்ன பண்றாங்க, நான் துச்சாதன நடிக்கிறேன், நீ பாஞ்சாலியா நடி அப்படின்னு 2 ஆண் மகன்கள் மாணவர்கள். அப்ப துச்சாதன நடிக்கக்கூடியவன் யாரு? ஒரு ஆண் மாணவன். அதே போல பாஞ்சாலியாக நடிக்கக்கூடியவன் யாரு? அதுவும் ஒரு ஆண் மகன். அப்ப துச்சாதனாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்றான், அந்த ஆண் இன்னொரு மாணவன் சொல்றான், ஏம்மா நீ எப்பா நீ பாஞ்சாலியா நடிக்க வர, என்ன பண்ணணும், நான் ஒரு முறை துயிலை உருவேன், 2 முறை சேலையை உருவேன், 3 முறை சேலை உருவேன் அப்படின்னு இவன் சொன்னான். யாரு? துச்சாதனாக நடிக்கக்கூடிய மாணவன். அதற்கு பாஞ்சாலியாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன சொல்றான், இங்க பாருடா, நீ 1 முறை சேலையை உருவு, 2 முறைய சேலையை உருவு, ஆனா 3வது முறைய நீ சேலையை உருவிடக்கூடாது. இதை நீ மனசுல வச்சுக்கோ, ஞாபகமா வச்சிருக்கோ அப்படின்னு பாஞ்சாலியாக நடிக்கக்கூடிய மாணவன் சொன்னான். அப்ப நடந்துகிட்டு இருக்கு, மகாபாரதத்தினுடைய கதை நடந்துகிட்டு இருக்கு.
நடந்துட்டு இருக்கும் பொழுது துச்சாதனாக நடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணா, அந்த பாஞ்சாலியாக நடிக்கக்கூடிய மாணவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சேலையை ஒரு முறை உருவினான், 2 முறை உருவினான், 3வது முறையும் உருவிட்டேன். இவன் சொன்னது யாரு? ஒரு முறை உருவணும், 2 முறையை சேலை உருவணும், 3வது முறை உருவிடக்கூடாதுடா. நான் ஏன்னா டவுசர் போட்டிருக்கேன், எனக்கு அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்லி அதை மறந்துட்டு 3வது முறையை சேலையை உருவிட்டேன். அப்ப அந்த பாஞ்சாலியா நடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணா, சமாளிச்சான். எப்படி சமாளிச்சான்? கிருஷ்ணா பரமாத்மாவே, ஆமா ஏறங்க போறீங்க, ஆமா பெண்ணாக இருந்த என்னை ஆணாக மாற்றி விட்டாயே அப்படின்னு கத்திட்டு சமாளிச்சான். இப்படி உலகத்துல சமாளிக்க கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க. இருந்தாலும் என்கிட்ட கேட்டேங்க, உன்னுடைய பெயர் வள்ளியா அப்படின்னு. ஆக காரியமாக வச்ச பெயர் வள்ளி, காரணமாக வச்ச பெயர் கனக வேங்கை பூங்குரத்தி. காரியமாக வச்ச பெயர் வள்ளி, காரணமாக வச்ச பெயர் கனக வேங்கை பூங்குரத்தி. அதே போல என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் அப்படின்னா சங்கனம், சடையன், மங்கன், மகுடன், வள்ளன், வள்ளரன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய உடன் பிறவா சகோதரர்கள் 7 பேர். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஏத்துக்கிறீங்களா? உண்மையான பதில் இதுதான் உண்மை. ஆமாங்க. ஆக உடன் பிறவாத சகோதரர்கள் 7 பேர் பேரு, வள்ளியோட பேரு கனக வேங்கை பூங்குரத்தி. மாது. அதனாலதான் திருப்புகளை பாடும் பொழுது அருணகிரி நாரதர் பாடினாரு, பாதி மதிநதி போது மணிச்சடை நாதன் அருளிய குமரேசா, மாது குறமகள் பாதமருடைய மணவாளாண்டார். அதே போல கச்சியப்பாச்சு வாச்சாரியர் கந்தபுராணத்திலே பாடியிருக்கார் வள்ளிக்காக. குண்டலம் தொடிவளையல் குருமணி கால் சிலம்பும் தண்டையை வணித்தும் தரைத்தன பிறந்தவளோ மண்டலம் புகழ்கிறது இவள் மாபெரும் பேரழகை விண்டதொரு கச்சியப்பாச்சு வாச்சாரியர் வினம்புனான் ஏக அப்படின்னு வள்ளிக்காக புகழ்ந்து பாடியிருக்கிறார் கந்தபுராணத்திலே கச்சியப்பாச்சு வாச்சாரியா. ஆக பெண்களுக்கான பருவம் 7 பருவங்கள். அதுல நீங்க அடைந்திருக்க பேதை புதுமை மங்கை மடந்தி அறிவை தெளிவை பேரலம் என்று சொல்லக்கூடிய 7 பருவத்தில் நான் நடந்துள்ள உறவு மங்கை பருவம். ஒரு பெண்ணுக்கு அயராத வேலை. அப்படியே நிறுத்துங்க. உங்க மண்டை அப்படி முடிஞ்சிருச்சு, இப்ப ஏன் மண்டை அப்படி ஆரம்பம். இப்ப நான் கேட்கிறேன், என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர்கள் நான் சொன்னேன். ஆனா அந்த 7 பேருடைய பேர் என்னன்னு நீங்க ஏங்கிட்ட கேட்டீங்க. இப்ப நீங்க எங்க இருந்து தோற்றுவிக்கப்பட்டீர்கள்? பாருங்கள் நாரத மகரிஷிய வாங்க. நீங்க எங்க இருந்து தோற்றுவிக்கப்பட்டீர்கள்? நான் எங்க அப்பாவுடைய வலது துடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். வலது துடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். அப்ப ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு புத்தவங்க பிறந்தாங்க இல்லையா? பிரம்மாவுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொருத்தவங்க பிறந்தாங்க இல்லையா? எங்க அப்பா படைக்க ஆரம்பிச்சாரு. ஆமா. படைக்க ஆரம்பிச்சோட சிருஷ்டிகர்த்தா. ஆமா. தோற்று வைப்பு. தோற்று வச்ச உடனே 4 பேர் பாருங்க, ஜனகர், ஜனதர், ஜனந்தரர், சனத்தகுமாரர் என்று சொல்ல 4 பேரை படைச்சு உலக பிரபஞ்ச உற்பத்திக்காக போங்கன்னு சொன்னாரு. சரி. இதை கேட்டுவங்க போனவங்க பாருங்க, பிரபஞ்ச உற்பத்தினா என்னது? தன்னுடைய சந்ததியை வலுப்படுத்தணும், உற்பத்தி பண்றதுக்காக போனது. போனவங்க வைகுண்டத்துக்கு பாருங்க, வந்தவங்க அங்கே இருந்த துவார பாலகர்களுக்கு சாபத்தை கொடுத்துறாங்க. சாபத்தை கொடுத்தவங்க உடனே மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க? பெருமாளை தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணிட்டு கைலாயத்துக்கு வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனே அங்கே சிவபெருமானை பார்க்கிறார்கள். சிவபெருமான் எப்படி இருக்காரு? தட்சிணாமூர்த்தி கோலத்துல இருக்காரு. தட்சிணாமூர்த்தினா யாரு? குரு பகவான். தட்சிணாமூர்த்தினா குரு பகவான், ஞான நிலையில இருக்கக்கூடியவர். அவர் தான் தென் திசைக்கு அதிபதி. இப்ப நிறைய பேருக்கு சந்தேகமே வரும், குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். அதே போல நவ கிரகங்கள்ல ஒரு குரு பகவான் இருப்பாரு. அவர் யாரு? வியாழன், பிரகஸ்பதி. இப்ப கொண்டக்கடலை மாலை வியாழ பகவான் அங்க இருக்காரு பாருங்க. வியாழன் குரு பகவான், பிரகஸ்பதி அவருக்கு போடுறதா இல்ல தட்சிணாமூர்த்தியான சிவபெருமானுக்கு போய் கொண்டக்கடலை மாலை போடுறாங்க? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இப்ப தட்சிணாமூர்த்தின்றவர் சிவபெருமான், பிரகஸ்பதின்றவர் நவ கிரகங்கள்ல ஒருத்தவர், அவர் வியாழ பகவான் இருக்குல்ல நவ கிரகங்கள்ல. இப்ப இந்த கொண்டக்கடலை மாலையை யாருக்கு போய் போடுறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இப்ப மாலை, இந்த மாலை யாருக்கு போடணும்? கொண்டக்கடலை போட வேண்டியது தட்சிணாமூர்த்திக்கு. அதனாலதான் சிறு குழந்தைகளுக்கு அவிச்ச சுண்டக்கடலை கொடுத்தோம்னா அறிவு சுரக்கும் பாருங்க. அறிவியல், ஆன்மீகத்துல அறிவியல். அப்ப தட்சிணாமூர்த்தி தென் திசைக்கு அதிபதி. அவர் காலடியில பார்த்தோம்னா ஜன்னாதி முனிவர்கள் இருப்பாங்க. 4 பேர் பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நீ குரு பகவான். குரு பகவான்னா வாத்தியார் என்ன பண்ண முடியும்? வாத்தியார் என்ன பண்ணுவாரு? ஒரு வாத்தியாருக்கு வேலை என்ன? சொல்லி கொடுக்கறது, உபதேசம் பண்ணுவாரு எல்லாத்துக்கும். ஐயா நீங்க குரு பகவான் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னாரு.
ஆனா அந்த கடைசியா சொன்ன பாத்தீங்களா ஜனத் குமரன் இவன் மட்டும் என்ன பண்ண தெரியுமா, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணணுமா பாத்தீங்களா. எல்லாரும் ஐயா எங்களுக்கு உபதேசம், ஜனகர் ஜனார்தன ஜனத்குமார் எல்லாரும் என்ன சொன்னாங்க எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு. ஆனா அந்த ஜனத் குமரை மட்டும் என்ன பண்ணாங்க, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணட்டுமான்டேன். ஏன்னா குரு பகவான் இப்ப நான் உபதேசம் தான் எல்லாத்துக்கும் பண்ண முடியும், யார்கிட்ட உபதேசம் நான் வாங்க முடியாதுடா, அதனால என்னால் நீ தோற்றி வைக்கப்படுவாய், அப்பொழுது எனக்கு நீ உபதேசம் பண்ணுன்றார். அப்பதான் சிவனுடைய நெற்றிக்கல்ல இருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றார் எம்பெருமான் முருகப்பெருமான். வந்தவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் அவரே என்ன பண்றாரு, முருகப்பெருமானாக அவதரித்து எனக்கு இப்படி உபதேசம் பண்ணியான்றாரு. அப்பதான் தகப்பனுக்கு உபதேசம் பண்ணார், தகப்பன் சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு கிடைத்தது. பாத்தீங்களா, உபதேசம் பண்ணவர் எங்க அண்ணனே எனக்கு மைத்துனரா வந்துட்டார். ஆக எங்க உறவு முறையெல்லாம் வேற கணக்குங்க. ஆக பெண்களுக்கான பருவம் மங்கை பருவம் சுவாமி. மங்கை பருவம் அடைந்திருக்க பருவத்துக்கு உருவத்துக்கு ஒரு பதினா உனக்கு நான் தான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்கு புருஷன் பார்த்து வந்திருக்கீங்க. நாரதுடைய வேலை என்ன? உபகாரியங்கள்லாம் பண்றது. சொல்ல நேரடிய விஷயத்துக்கு வாங்க. நாரதருடைய வேலை என்ன? கலகம் பண்றது. கலகம் பண்றது உங்களுடைய வேலை. இந்த வேலையெல்லாம் எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க? இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வர்றது நாடகம் இல்லாதப்ப ஆடு மாடு மேய்ப்பேன். சரி, இந்த வேலை தான் எனக்கு தெரியும். ரொம்ப அப்புறானியா சொல்றீங்க பாருங்க. சரி, முருகன் புருஷனை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அவர் நல்லவரா? நல்லவரா? ஊர்ல பெரிய ஆம்பளை வரும், காசு பணம் சொத்து சொகம் உள்ளவரா? இதெல்லாம் பார்த்த முடிச்சுக்கல. வருஷத்துக்கு 2 தடவை ஒரு வீட்டுல பணம் என்னாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா, சரி 2 தடவை என்ன பத்தலைன்னு சொல்லி மாசத்துக்கு 1 தடவை என்னாங்க. மாசத்துக்கு 1 தடவும் பணத்தை எண்ணி ஒன்றும் பத்தலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, மாசத்துக்கு 2 தடவை எண்ணுவோம்டாங்க. அப்புறம் வாரத்துக்கு 1 தடவை இப்ப எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொட்டை தான் துட்டு கொட்டுன்னு கொட்டும். கடைசி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அவரை பார்க்க போயிட்டேன்னு வச்சுக்க நக்கித்தான் ஆகணும். பஞ்சாமரத்தை உள்ளாங்கையில ஊத்தி கடைசி வரையும் வச்சு காப்பாத்து வரா. என்னமா அப்படி சொல்லிட்டேன், உன்னை உயரத்துல உடவை வச்சு அழகு பார்க்கிற ஒரு மாவரு. ஆக நீங்க பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையினுடைய பேரை எடுத்து ஓதுங்கள் பார்க்க செப்புங்க. சொன்னாக்க சொன்னதுதாமா, வீழ்வாதம் பேசிடலாமா, எந்தனுக்கு தெரியும் அம்மா எல்லாம் முன்கூட்டி, கார்த்திகனுக்கு நிதானமா 2ஆம் பொண்டாட்டி. நீங்க உங்க பேரை சொன்னீங்க. அதான் எங்க அண்ணன் வேணுங்கிறது இப்படி கேட்கறாரு பாத்தீங்களா. இன்னொரு முறை சொல்லுங்களே பாப்போம். நல்ல விஷயங்களை பொறுக்கி மக்கள்கிட்ட பேச முடியும்னு சொல்ல வந்தேன். ஆக நான் சொன்னேன் சண்முகன் சடாச்சரன் ஓர் ஆறுமுகன் ஈராறுகரன் குக்குடகதாரி தேவசேனாதிபதி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகை சொல்றீங்க. சொன்னாக்க சொன்னதுதாமா, பின்வாதம் பேசிடலாமா, சொன்னாக்க சொன்னதுதாமா, பின்வாதம் பேசிடலாமா, எனக்கு தெரியும் அம்மா எல்லாம் கூட்டி, எனக்கு நிதானமா 2ஆம் பொண்டாட்டி. நபி மகன் பெற்ற மகள் வள்ளி நிதானே, கணவன் முடிவதுதான் வாழ்த்து சொன்னானே. நபி மகன் பெற்ற மகள் வள்ளி நிதானே, கணவன் முடிவதுதான் வாழ்த்து சொன்னானே. உன் முன்னோர்கள் வாழ்த்துபடி நீயும் வாழ
அருமையானதொரு பட்டம் அருமையானதொரு பட்டம் குட்டி கொடுப்பது திருமுறையும் கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ குட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறையும் ஓட்டமா சொல்ல வந்து ரொம்ப கெட்ட அக்கறையோ கைவார செல்லாத யாரை பார்த்து கூட்டு உங்களை பார்த்து தான் அறிவுதாளுக்கு அறிவைக்குட்டி சரி. புத்திராளருக்கு புத்திய குட்டி செல்வந்தாருக்கு செல்வத்து குட்டி என்னை பார்த்து கூட்டு கொடுக்கணும்னு சொல்லி உன்னை கூட்டு கொடுத்தா நான் சீமாட்டி ஆக்கி காமிக்கிறேன் என்னை பார்த்து நீ கூட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த ஊரே சேர்ந்து உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கும் என்ன பட்டம் தெய்வான சக்கலத்து பல்லு கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரடி நம்ம கதையிலே இருக்குதம்மா தெய்வான சக்கலத்து வள்ளி சக்கலத்தி 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 தெய்வான சக்கலத்து பல்லு கொரத்தி நம்ம கதையில இருக்குதம்மா சிங்கார மதுரையில் வெள்ளகம்மா இங்க தின நடக்குதம்மா சப்பார மலையில் இல்லையம்மா நான் உன்னோட ரெண்டாக்குவேன் என் கண்ணு என் மூக்கு என் ராஜாத்தி கல்யாண வைபோகந்தா அடி பிபி 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 டும் இப்படி உனக்கு முருகனுக்கு கல்யாணத்தை நடத்தலைனா நான் நாரதம் இல்ல நான் அனுப்ப பிரம்ம முடிச்சு போல சத்தியம் முருகா முத்தமிழ் குமரா கந்தா கடம்பா கதிரவேலா ஞான பண்டிதா சீக்கிரம் ஆளுங்களப்போ உங்களுடைய இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்த அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் முருகா இதுவரை நடிச்சது நடிப்பா ஆமா. Hola. Sarboina. Hola. Hola. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Kapo Maga. Deva. Deva. தேவா
சிவரம் 6 திருப்புலகி 6 குழந்தையாகி காட்டிய பெண்களால் வாளூட்டி வளைக்கப்பட்டு வருவதால் முக்கோடி தேவர்களும் 40 ஈசிமர் சென்று என சந்தையிடம் வந்து எங்களை அசுரன் துன்பப்படுத்துகிறான். அவனை அழித்து விட்டு எங்களை வாழ வைக்கும்னு கேட்க வரம் கொடுத்த நானே எப்படி அவனை அழிப்பது என்று கேட்க தாங்கள் சென்று அழிக்க வேணாம் ஒரு உருவெடுத்து அவன் அழித்து விட்டு எங்களை வாழ வைக்கும்னு கேட்க அசுரனை அழித்து விட்டு இதோ உலக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இதோ காட்சி செலுத்திக் கொண்டு இதை சுமாரத்தில் அமர்ந்து காட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இருந்த பொழுதிலும் அமிர்தமலை சுந்தரவல்லி அமிர்தமலை திருமணம் முடித்து விட்டாச்சு. சுந்தரவல்லி திருமணம் முடிக்க காலகட்டம் வந்து விட்டது. அப்படின்னாலே அன்னை பிதாவை முன்னே சேர்ந்து சொல்லக்கூடிய தாய் இந்த வழங்கிவிட்டு பிறகு நாட்டு முறை சிந்திக்க வேணும். அன்னை பிதா வந்து ஒரே முக்கியத்தான் தாயில் சேர்ந்து சரியா ரைட்டு. அப்படி இருக்கும்போது நம்மளை எதிர்பார்ப்புக்காக நார்தர் மகரிஷி வருகிறார்கள். அவர் வருகை எதிர்பார்ப்போம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா நல்ல ஞானத்தை கொடு நல்ல அறிவை கொடு இன்னும் ஊரா நல்லா நான் பேசக்கூடிய எனக்கு ஆற்றலை கொடு முருகா. இசை மேதிகை வருக இசை பிரமுக வருக திலோக சஞ்சாரியே தாங்கள் வருகை பெருமடைந்தேன் தாங்களை வரவேற்கிறேன். இசை மே நாரதரே
நேரடியா விஷயத்துக்கு வரும்போது சத்தியலோகத்துல தாய் தேவப்பனை பார்த்தேன், நல்லாசிகளை பெற்றேன், நல்ல விஷயம். வைகுண்டத்துக்கு வந்தேன், சந்தோஷம். சங்க பார்த்தேன், சங்கா சக்கராயத்தை பார்த்தேன். சரி, முடிக்கல முருகா. சங்கில எத்தனை விதம் இருக்கு முருகா? ஒத்த கடையில ஒரு சங்கு இருக்கு முருகா, அழகான சங்கா. அது நல்ல பெருமையான சங்கு. சரி. அதே போல பார்த்தோம்னா காரைக்குடி போறவங்க திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு சங்கு இருக்கு முருகா. இருக்கு. அதே போல திருச்சியில ஒரு சங்கு இருக்கு முருகா. பெருமடைந்து இருக்கு. சங்கெல்லாம் பார்க்க முடியல, தமிழ்நாட்டுக்குள்ள சங்கு வேணாம், கொஞ்சம் வேற வெளி மாநிலத்துக்கு போங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா ஆந்திராவுல ஒரு சங்கு இருக்கு முருகா. உள்ள தமிழ்நாட்டு மக்களை பார்ப்போம். இல்ல முருகா சொல்றேன், நீங்க தமிழ் அயல்நாடுலாம் வேணாம் சொன்னேன், கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னா கொஞ்சம் ஆந்திராவுல ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்க உள்ள இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை வரங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் கொடுக்கும். நல்லபடியா வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்து நம்ம ஆளுக்கு நீதி ஆளுகள் திருந்தாம இருக்காரு இல்லையா? இல்ல முருகா, ஒத்த கடையில இருக்கிறது நரசிங்க பெருமாள் கோயில் இருக்கட்டும். அங்கேயும் நரசிங்க பெருமாள் கோயில சங்கு சிறப்பு. அதே போல திருக்கோஷ்டியூர் திருப்பத்தூர் பக்கத்துல அங்க இருக்க அனந்த சேன கோலத்தோட இருக்க பெருமாள் கோயிலையும் அருமையான ஒரு சிறப்பு சங்கு. திருச்சியில ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமான் பள்ளி கொண்டிருக்கார், அங்கேயும் சங்கு. சிறப்பு. ஆக ஆந்திராவுல திருப்பதி திரு வேங்கடம் கையிலே சங்கு. ஆக அப்படிப்பட்ட பரந்தாமனுடைய பாதம் அணிந்து ஆனா மகாலட்சுமியோட அனுகிரகத்தை பெற்று கைலாயத்துக்கு வந்தேன். என் மாமன் அர்த்தநாதீஸ்வரரை பார்த்து அவருடைய நலாசியம் பெற்றுக்கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான தமிழ் கடவுளை வணங்க வரும் வேளையிலே குறிஞ்சி நிலத்திலே வேலிமலை சாரலிலே கண்டேன் கனி கண்டதோ நாரத முனி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி நாம் இருப்பதோ திருத்தணி அப்படியே நிறுத்தி நாம கனியுடைய சிறப்பு கேட்கணும். இதுவே எங்க அப்பே வருச்சூர் பழனியப்ப சொல்லி கொடுத்த பாணி. கனி கொண்டு வந்திருக்கீங்க, ஏற்கனவே கனி கொண்டு கொடுத்து கோவணத்தோட ஒட்டி மயில உட்கார வச்சிய குடும்பத்தை ரெண்டாக்கினிய. இப்ப கனி கொண்டு வந்திருக்கும்ன்றிய என்ன பண்ண காத்திருக்கீங்கன்னு தெரியலையே முருகா. இன்னைக்கு கொண்டு வந்த கனியினால உங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு முழம் கோமண துணி. கண்டு வந்த கனியினால அந்த கோமணத்தை அவுத்துட்டு கோணத்தை வந்துட்டு அம்மனத்துல நல்ல மனவா பட்டு பிடாமரத்தோட ராஜ அலங்காரமா கல்யாண மாப்பிளையா பார்க்கணும். கனிக்குள்ள சிறப்பு இருக்கா? அழகாக எடுத்து சொல்லுங்கள். ததறி நன்ன சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தெய்வமே, என் நாடக தந்தை சங்கரன் கும்பிடும் தண்டபாணி தெய்வமே, மகனிக்கும் தென்கதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா. முருகா முருகா நாங்கள் இந்த கனியை கடமே தான் கனிந்து அக்கனி இக்கணமே, நான் கனிந்த கனியை கணமே, நான் கனிந்து அக்கனி இக்கணமே, கையாமல் வைதனைத்துக் கொள்வி முருகா. சண்முகா சதாட்சர ஓராறுமுக ஈராறுகரா குக்குடகதாரி தேவசேனாதிபதி பாதிபதினது போதுமணி சென்னை நாதன் அருளிய முருகையா. வங்கடிக்கு மேற்கு ஒரு பூமியை கண்டு மனம் முறித்தேன் முருகா. அக்கனியை இக்கனியை ஒய்யாமல் விதனைக்கிறான் ஆள் இருக்காங்க. சாக்கியம் என்ன முனியே கருத்தேன் கலிங்கே
மாதிரில தெரியுது. பாதியில விடுத்த வாக்கு பாதியிலே இருக்கு, மீதியை முடிச்சு வச்சு போலான்னு நான் வந்தேன். அப்படிங்களா? அமிர்தபலி சுந்தரபலின்னு சொல்ற இருவர் திருமாலிருந்து அவதரித்தார்கள். அதில் அமிர்தபலியை எல்லோரும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தோம். சுந்தரபலி சுந்தரபலியாக மாணிசன் வயிற்றிலே பிறந்து வேடுபகுல நம்பியின் வளர்ப்பு மகளாக திணைப்புணத்தில் காவல் இருக்கா. அண்ணவள அடைய வேண்டிய காலகட்டம் வந்து நினைவுட்டு இருக்கா. எடுத்து சொன்னீங்களா? எடுத்து சொன்னேன். பெண்மணி என்ன தெரிவித்தார்கள்? முருகா உங்க பேரைத்தான் சொன்னேன், கட்டிக்கிற சொன்னேன். சொன்ன உடனே சொன்னா பாருங்க, கேட்டா பாருங்க கேள்வி. என்ன கேள்வி? பண்டார பையன் பரதேசி பையன். பண்ணென்றால் பாட்டு, ஆரம் என்றால் மாலை, பாமாலை பாடி பூமாலை சூட வருவாமன்னு. பரதேசி என்றால் பார் என்றால் உலகம், தேசிகன் என்றால் வாலிபன். ஒரு கணிக்காக உலகத்தையே சுத்தி வந்தேன். நீ சரின்னு மட்டும் சொல்லி பாருமா, காலுக்கு இங்கிலதாம உனக்கு உலகமே இருக்கும்னு சொல்லிட்டேன். பண்டாரம்ங்கிறது பிரதேசிக்கிறது இருக்கட்டும். எப்படியா நம்ம காதலிச்சு திருமணம் பண்ணணும். காதலிச்சு திருமணம் பண்ண காலகட்டத்தில் தாங்கள் எங்களுக்கு திருமண மாலையோட வந்து எங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கணுமே. ஆமா மச்சான். மச்சான், பனி இல்லாத மார்கழி இருக்கா, ஒளி இல்லாத சூரியன் இருக்கா. இல்ல மாப்ள. அதே போல நாரதர் இல்லாத கல்யாணம்னு ஒன்று இருக்கா முருகா. இல்ல இல்ல. நல்லா பாருங்க, கல்யாணத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க, முன்னாடி வேலையை பூரா நான் பாக்குறேன். சரி, நம்மள நல்லா பாத்துக்குங்க. என்னது என்ன இருக்கு? இல்லங்க, மூர்த்த கால் உண்டது. மூர்த்த கால் உண்டணும். மொத்தத்துல உங்களுக்கு குழி வரிக்கிறவனே நானா தான் இருக்கு. எதுக்கு மூர்த்த காலுக்கு? அப்படி சொல்லுங்க, மொட்டையா சொல்லக்கூடாது இல்லையா? நாட்டு மக்கள் தப்பா நினைப்பாங்க. மாப்ள, அப்படி எங்களுக்கு திருமண மாலை, எங்களுக்கு திருமணம் முடித்து திருமண மாலை கையில் கொடுக்கும் பொழுது தாங்களுக்கு உலகம் பார்த்து நல்ல மதிக்கக்கூடிய இந்த வேலனுடைய சிறப்பான ஒரு சிறந்த மாலை ஒன்று உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நல்லபடியா சென்றுவாங்க. தாய் இந்த வணங்கி விட்டு நண்பர்களே, நண்பர்களே, கட்டது கைமனது கல்லாத உலகளவு என்பார்கள். அந்த வகையிலே சின்னஞ்சிறு கலைஞன் ஏதோ எனக்கு தெரிந்ததை பேசினேன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரிய மனமில்லாமல் விடைபெறுகிறேன். அடியேன் ஆவியூர் கார்த்திகை. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை,